ನಂದಿವಾಹನ ನಳಿನಿಧರ ಮೌಳೇಂದುಶೇಖರ ಶಿವತ್ರಯಂಬಕ ಅಂಧಕಾಸುರ ಮಥನ ಗಜ ಶಾರ್ದೂಲ ಚರ್ಮಧರ ಮಂದಜಾಸನ ತನಯ ತ್ರಿಜಗ ದ್ವಂದ್ವ ಶುದ್ಧ ಸ್ಫಟಿಕ ಸನ್ನಿಭ ವಂದಿಸುವೆನನ ವರತ ಪಾಲಿಸು ಪಾರ್ವತೀ ರಮಣ. ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 241வது எபிசோட். இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னா, நாளைக்கு மகாசிவராத்திரி வருது. நாளைக்கு மகாசிவராத்திரி வருகிறது. ஸோ அதை முன்னிட்டு நம்ம அந்த ருத்ரதேவருன்னு சொல்லப்படுகிற அந்த சிவனின் மேல் ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டுனாக்கா, ஜெய ஜெய மிருத்யுஞ்சய மகதேவா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மகாசிவராத்திரி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சிவனுக்கு மிகவும் உகந்த ஒரு தினம். அதாவது ஒரு வருடத்தில் 12 சிவராத்திரிகள் வருகிறது. அதில் நாளைக்கு வரப்போகிற சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. எல்லா பண்டிகைகளுமே பார்த்திங்கன்னா பகல் நேரத்திலே கொண்டாடப்படுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனால் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி மாத்திரம் பார்த்திங்கனாக்கா இரவிலே பூஜைகள் செய்ய வேண்டிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் மக்கள் இரவிலே கண் விழித்திருப்பது, காலையிலே பட்டினியை இருந்து விரதம் இருப்பது, அப்புறம் ஒவ்வொரு காலமும் பூஜைகள் செய்வது போன்ற ஆராதனைகளை செய்கிறார்கள். அதாவது சிவனும் பார்வதியும் இணைந்த தருணம் அப்படின்றாங்க. அதே மாதிரி சிவன் அந்த தாண்டவம் ஆடிய நேரம் அப்படின்றாங்க, அந்த காஸ்மிக் டான்ஸ்ன்றாங்களே, அது ஆடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மந்தார மலையை கடைந்த பொழுது அதிலிருந்து என்ன பண்ணுது, ஆலகால விஷம் வருகிறது. இந்த ஆலகால விஷம் வரும்பொழுது அதை சிவன் ஒரு சங்கிலே வாங்கி அருந்து விடுகிறார். அந்த நாள் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய அதுக்கான குறிப்புகள் இருக்கிறது. இந்த சிவராத்திரி மத்வ சம்பிரதாயத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இந்த பட்டினி ஜாகரணைகள்லாம் இருப்பதில்லை. இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இதில் இந்த விரதங்கள்லாம் இல்லை, ஏகாதசி போன்று இதில் உபவாசங்கள் இல்லை மத்வ இதில். ஆனால் ருத்ரதேவருக்கு அபிஷேகங்கள் செய்வது, ஆராதனை செய்வது போன்று எல்லா விதத்திலையும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இப்போ இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஜெய ஜெய மிருத்யுஞ்சய மகதேவா அப்படிங்கிற பாட்டு பிரசன்ன வெங்கடதாசர் எழுதிய பாடல். இந்த பாடலை திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடியிருக்கிறார். நமக்கு திருமதி சந்திரிகா கிரீஷை பற்றி முன்பே நன்றாக தெரியும். அவர் தில்லியிலே இருக்கிறார். இந்த தினமொரு தாசர் பாடல்ங்கிற ஒரு சேலஞ்செல்லாம் எடுத்து நிறைய ஃபேஸ்புக்கில் பாடல்கள்லாம் பாடி போட்டிருக்கிறார். நிறைய பாடல்கள் நீங்கள் அவர் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சந்திரிகா கிரீஷுங்கிற ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க தாசர் பாடல்களை அவர் போட்டிருக்கிறார். மிக அருமையாக பாடக்கூடிய எக்ஸலன்ட் சிங்கர், நன்றாக பாடக்கூடியவர். அவர் நிறைய தாசர் பாடல்களை போட்டிருக்கிறார். நாம் அவரிடம் எப்பொழுதெல்லாம் எந்த பாடல் நமக்கு வேண்டும் என்று கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தாராளமாக இந்த பாடலை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தாராள மனதுடன், ரொம்ப மெக்னானிமஸ், அவங்க இதை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜெய ஜெய மிருத்யுஞ்சய மகதேவா அப்படிங்கிற பாடலை உடைய இவங்க திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடுவதை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடும் பாடலை கேட்போம். Jaya Jaya Nृत्य
Shiva 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 Madana Mardana Panchakshari Kailasa Sadana Sada Shiva Sambaramana Madana Mardana Panchakshari Kailasa Sadana Sada Shiva Sambaramana Durdarshadhaka Durdarshadhaka Madhaka Shiva 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 Durdarshadhaka Madhaka Shiva Shiva Swaduni Sahita Kapadida Purna Jaya 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 Shiva 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 Hara 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 Jaya 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 Hara 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 Shiva 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 Omkara Bhujagalankara Gaurivara Omkara Bhujagalankara Gaurivara Shankara Sakala Sankata Hara 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 Omkara Bhujagalankara Gaurivara Shankara Sakala Shankara Sakala Sankata Hara 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 Kinkara Manohara Kinkara Manohara Machitavara Kinkara Manohara Machitavara Sankarushana Prasanne Kadapriya Kinkara Manohara Vachitavara Sankarushana Prasanne Kadapriya Jaya Jaya Mrityunjaya Mahadeva Jaya Jaya Mrityunjaya Mahadeva Kayo Karunadi Kayo Karunadi Kayo Karunadi Kayo Karunadi Mahanubhava 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 நம்ம எதுவும் சொல்லவே வேணாம். எப்பொழுதும் போல திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாடியிருந்தாங்க. பாவத்துடன் என்ன ஒரு இதோட ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. அந்த பாடலை கேட்கும்போதே நமக்கு உடம்பு புல்லரிக்கிறது. அதுபோல் மிக நன்றாக பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டோடைய பல்லவிக்கு போவோம். ஜெய ஜெய மிருத்யுஞ்சய மகதேவா காயோ கருணதி மகானுபாவா. அந்த யமனை வென்ற இல்லையா, யமனையே அடக்கிய அந்த மிருத்யுவை வென்ற சிவபெருமானே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், மகாதேவனே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். காயோ கருணதி மகானுபாவா, எங்களை நீ இந்த நேரத்திலே, இந்த ஒரு சிவராத்திரி நேரத்திலே எங்களை காப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காயோ அப்படின்னா எங்களை காப்பாற்று, கருணாநிதியே மகானுபாவனே கருணையின் கடலாக இருக்கின்ற சிவபெருமானே எங்களை காப்பாற்றப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போ பாடலுடைய சரணத்துக்கு போவோம். பாலநயன கபாலி சூலி மல்லிகாஜய மகாலய மௌலி. பாலநயன அதனால் நெற்றியிலே கண்ணை உடைய, கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற, சூலத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற சிவபெருமானே மல்லிகாஜய மகாலய மௌலி. அதாவது இந்த மல்லிகார்ஜுனா அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது மல்லிகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட பார்வதியால் மல்லிகை மலர்களால் பூஜிக்கப்பட்ட அந்த சிவனுக்கு வந்து மல்லிகார்ஜுனான்னு சொல்லுவாங்க. அதனால் அதை தான் இந்த அர்த்தம் சொல்கிறார். மல்லிகார்ஜயானா அதுதான் அர்த்தம். மல்லிகை மலரால் பூஜிக்கப்பட்ட, பார்வதியால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமானே
மகாலய மௌலி, அதாவது அந்த கைலாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நெற்றியிலே தலையிலே சந்திரனை உடைய சிவபெருமானே, புல்லநாபன பல்லித பகுத்தகே வல்லே நன்னதே ஒலிவா அதிசுலபா. அதாவது புல்லநாபன பல்லித பகுத்தகே, அதாவது அந்த தொப்புளிலே தாமரையை கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீஹரி இருக்கான்ற இல்லையா, அவனுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதுமே வல்லே என்னதே, மாட்டேன் என்று சொல்லாமல் ஒலிவ அருள் புரிகின்ற அதிசுலபா, ரொம்ப சுலபமானவன், ரொம்பலாம் கஷ்டமானவன். ஓம் நம சிவாயான்னு சொன்னால் போதும் அவன் நமக்கு அருள்வான். அதாவது மனோநியாமக தேவரும்பாங்க. அதாவது நமக்கு நம்முடைய மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு சிவனுடைய அருள் நிச்சயமாக முக்கியம். நீங்கள் அந்த ஹரியை தொழ வேண்டுமானால், அந்த ஹரியினிடத்திலே உங்கள் மனதை நிலைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அந்த ருத்ரதேவரான சிவனின் அருள் இல்லாவிட்டால் முடியாது. அதனால சொல்கிறான். ஆனால் இவர் எப்படி அதிசுலபா, ரொம்பவும் எளிமையானவர், ரொம்பலாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க போகிறதில்ல. ஓம் நம சிவாயான்னு சொல்லி அவரை ஒரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றினீங்கன்னா போகிறோம், அந்த வில்வையிலே 2 போட்டி விட்டீர்களானால் அவர் மகிழ்ந்து விடுவார். ரொம்ப சுலபன், எளிமையானவன், அதுதான் சொல்கிறாரு அதி சுலபா அப்படின்றார். அதாவது சிவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா, அந்த ஸ்ரீஹரின் பக்தர்களுக்கு எப்பொழுதும் இல்லை என்று சொல்லாமல் அருள் படக்கூடியவர் அப்படிங்கிறத இங்கே அவர் நமக்கு சொல்ல வருகிறார். இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம். மதனமர்தன பஞ்சாட்சரி கைலாச சதன சதாசிவ சாம்பரமனா. அதாவது மதனமர்தன, அந்த மன்மதனை அழித்தவனே, எரித்தவனே, பஞ்சாட்சரியே இல்லையா, நமக்கு தெரியும் பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய, அதை தாரக மந்திரமாக கொண்டவனே, கைலாச சதனா, இந்த கைலாசத்திலே வசித்து கொண்டிருக்கிறவனே, சதாசிவனே, சாம்பரமனா, இந்த பார்வதியின் ரமணனான சிவனே. சொல்ல பாருங்க, துர்தர்ஷாந்தக மர்தக சிவ சிவ, துர்தர்ஷாந்தக மர்தக. துர்தர்ஷாந்தக அப்படின்னாக்கா, அந்தகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அந்தகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஆக்சுவலி பார்வதிக்கு பிறந்தவன் தான் அவன். அதாவது ஒரு சமயம் மந்தார மலையிலே சிவபெருமான் இருந்து ஒரு மந்தார புஷ்பத்தினுடைய அழகை பார்த்து வியந்து கொண்டிருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, பார்வதி தேவி பின்புறமாக வந்து அந்த சிவனுடைய கண்ணை மூடிவிட்டார் ஒரு விளையாட்டுத்தனமாக. அப்போ என்னாச்சு, அந்த அகில உலகமும் இருண்டு போய்விட்டது. அந்த நேரத்தில் பார்வதி அதை பார்த்து பயந்துடுறாங்க. பயந்து கையில் வந்து என்ன வேர்வை உண்டாகி அதுலேருந்து வேர்வையை சொட்டுகிறது. அப்போ ஒரு வேர்வை துளியிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஒரே கருப்பாக இருக்குது, பயங்கரமாக அழுகுது, கண்ணு மூடி இருக்குது. அது அந்தகார நேரத்தில் பிறந்ததுனால் அந்த குழந்தை ஒரு குருடனாக பிறக்கிறது. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து சிவபெருமானும் பார்வதியும் என்ன பண்ணுறோன்னா அந்தகா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இதே நேரத்தில் ஹிரண்யாக்ஷன் இருக்கான் இல்லையா, ஹிரண்யாக்ஷன் ஒரு அரக்கன் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னாக்கா குழந்தை வரம் வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு குழந்தை இல்லை, சிவபெருமானை எண்ணித்து குழந்தை வரம் வேண்டி தவம் செய்கிறான். அப்போது சிவபெருமானும் அவன் முன்னே தோன்றி அவனுக்கு இந்த அந்தகன் குழந்தையாக இருக்கிறதே அதை கொடுக்கிறார். இதை தத்து குழந்தையாக எடுத்து நீ வளர்த்துவா, இவன் மிகப்பெரிய கீர்த்தியுடனாகவும் பலசாலியாகவும் ஆவான், இவன் குருடன் நினைக்காத, பிற்காலத்தில் மிக பலசாலியாக ஆவான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ அவனும் ஹிரண்யாக்ஷனிடம் சென்ற பிறகு அந்தகாசுரன் ஆகிறான். அதுக்கு பிறகு ஹிரண்யாக்ஷனை நம்முடைய ஸ்ரீஹரி இல்லையா வராக ரூபம் எடுத்து அழித்து விடுகிறார். அதற்கு பிறகு இந்த பாதாள லோகத்திற்கு இந்த அந்தகாசுரன் அதிபதியாகிறான். ஆனால் இவன் அந்தகனாக இருப்பதால், அதாவது குருடனாக இருப்பதால் என்ன பண்ணுறாங்க, மற்ற அசுரர்கள்லாம் இவனை வென்று இவனை துரத்துகிறார்கள். இவன் அந்த பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறான். தவம் செய்யும் பொழுது அந்த பிரம்மனும் இவனுக்கு வந்து மகிழ்ந்து காட்சி அளித்து என்ன வரம் வேண்டும்னு கேட்கும்போது இவன் 3 வரம் கேட்குறான். ஒன்று எனக்கு பார்வை வரணும், ஒன்று பிரம்மா ஒத்துக்கிறார். இன்னொன்று இந்த 3 உலகத்திலும் அதி பராக்கிரமசாலியாக பலசாலியாக நாங்கள் திகழ வேண்டும்னாரு, அதுக்கும் ஒத்துக்கிறார். 3வது எனக்கு சாகாவரம் வேணும்னு கேட்குறான். அது மட்டும் தர முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. ஆனால் அவன் ஒன்று சொல்கிறேன், வேறு எது மாதிரி கேட்கணும்னா, அப்போ நீ என்னைக்கு வந்து ஒரு தீய செயலை, இந்த உலகம் ஒற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை நீ செய்கிறாயோ அன்றைக்கு உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய பலசாலி ஆகிறான், 3 வரைக்கும் மடக்கி ஆளுகிறான். எல்லாம் பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணால் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, பார்வதியின் அழகை ஒருவர் விவரிக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு பார்வதியின் மேலே ஆசை வருகிறது.
அப்போ சிவபெருமான் சென்று சிவபெருமானுடன் சண்டையிட்டு பார்வதியை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு கெட்ட பார்வையுடன் பார்வதியை பார்க்கிறான். அதான் துர்தர்ஷாந்தகா அப்படின்றாரு. இந்த கெட்ட பார்வையுடன் பார்வதியை பார்த்த அந்த அந்தகனை என்ன செய்கிறார் சிவபெருமான்? அழித்து விடுகிறார். அதனால தான் துர்தர்ஷாந்தக மர்தக, அழித்தவனே சிவசிவா, அழித்த சிவனே, ஸ்வர்துனி சகித கபர்தித பூர்ணா அப்படின்னா, அதாவது ஜடாமுடி இருக்கிறது இல்லையா, அதான் கபர்திதம், ஜடாமுடி தலையில் இருக்கு. அந்த ஜடாமுடியில் என்ன இருக்கு? ஸ்வர்துனி, அதாவது கங்கை, கங்கையுடன் கூடிய ஜடாமுடியை உடைய பூர்ணனான சிவபெருமானே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சரணத்திலே அவர் சிவபெருமானை வணங்குகிறார். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம். ஓங்கார புஜகலங்கார கௌரீவர சங்கர சகல சங்கட ஹரஹர. இந்த சங்கட ஹர ஹர அப்படி பிரிக்கணும் இந்த இடத்துல. ஓங்கார, அந்த ஓங்காரத்தின் ரூபமாக இருக்கின்ற சிவபெருமானே, புஜகலங்கார, பாம்பே அலங்காரமாக அறிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானே, கௌரீவரா, கௌரியின் கணவனான சிவபெருமானே, சங்கர சகல சங்கட ஹர ஹர, எல்லா விதமான சங்கடங்களையும் அழிக்கக்கூடிய ஹரனே, கிங்கர மனோகர, உன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு, உன்னுடைய அடியவர்களுக்கு மனோகரனே, அதாவது மகிழ்ச்சியை அளிப்பவனே, வாஞ்சிதாம்பர, மனத்திலே என்ன ஆசைகள் இருக்கிறதோ அந்த ஆசைகளை நிறைவேற்றுகின்ற சிவனே, சங்கர்ஷன பிரசன்ன வெங்கட பிரியா, அந்த சங்கர்ஷனான என்னுடைய இஷ்ட தெய்வமான பிரசன்ன வெங்கடன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பிரியமான சிவனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஜெய ஜெய மிருத்யுஞ்சய மகதேவா காயோ கருணதி மகானுபாவா அப்படின்னு சொல்லி பாடுறார். ஸோ இந்த மகா சிவராத்திரி என்று நாமும் இந்த பாடலை பாடி அந்த சிவபெருமானின் அருளை பெற்று அந்த ஹரியை துதிப்போமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஹனுமந்தாய நமஹ.